இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, என்னை நேசிக்க யாருமில்லை, நான் தனியனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது, இறைவன் நமக்காக செய்த அன்பின் செயல்களை நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? இதோ இறைவனின் வாக்கு உங்களுக்காக. ரோமர் 5:8 அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார், நாம் இன்னும் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக உயிர் துறந்தார். இதன் மூலம் இறைவன் நம் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் என்று ரோமர் குறிப்பிடுகின்றார். ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தின் தாக்கத்திலிருந்து நம்மை காப்பதற்காக, ஆதி பெற்றோருடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக மனுவாகி தன் உயிரை துறந்து காத்த அந்த பேரன்பு என்றும் நினைத்து பார்க்கத்தக்கது. மனித அன்பு பல நேரங்களில் நிபந்தனைகளோடு இருக்கலாம். ஒருவர் நம்மை நேசித்தால் மட்டுமே நாமும் அவரை நேசிப்போம். ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் மட்டுமே அவருக்கு நன்மை செய்ய நாம் நினைத்து பார்ப்போம். ஆனால் இறைவனின் அன்பு அப்படி அல்ல. நாம் அவரை தேடுவதற்கு முன்பாகவே அவர் நம்மை தேடினார். நாம் அவரிடமிருந்து விலகி இருந்த போதும் அவர் நமக்காக காத்திருந்தார், நம்மை தேடிக்கொண்டிருந்தார். இப்படியான இந்த அன்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? இறைவனின் அன்பை உண்மையாக அனுபவித்து உணர்ந்த ஒருவர் பிறரை வெறுக்க முடியாது, மன்னிக்காமல் இருக்க முடியாது, இரக்கம் காட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே இறைவனின் அன்பை உணர்ந்து, அன்பே இறைவன் என்பதை நினைத்து பார்த்து, நாமும் பிறரை மன்னித்து நேசித்து அன்பை பரிமாற்றிக்கொள்ள இன்றே நாம் முடிவெடுப்போம். ஆமேன். இரக்கம் போற்றி.